இன்றைக்கு அன்றைய தலைப்பிலே கொஞ்சம் மாறுபடும். அன்றைக்கு நாம தேவன் பேசுகிறார், நான் கேட்கிறேனா என்ற தலைப்பில் அன்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பேசுகின்ற கடவுள் கேட்க மறுக்கிற மனிதன். பேசுகிற கடவுள் கேட்க மறுக்கும் மனிதன் என்ற தலைப்பில் இன்னொரு சப்டைட்டில் வச்சிருக்கேன். அதை வரும்போது நம்ம அதை சொல்லுவோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அமைதியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். பேசும் கடவுள் கேட்க மறுக்கின்ற மனிதன். கடந்த வாரங்களில் நம்ம 4-5 செய்தியை கேட்டிருக்கோம். தொடர்ந்து தெய்வம் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரா? அதான் மத்தியில வைக்கிற கேள்வி. நான் என்னுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறாரா? அவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? சும்மா ஆண்டவர் என்னோட பேசுறாரு, ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அது அல்ல. என் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கணும். என் விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் நிகழவில்லை என்றால் தேவன் என்னோடு பேசியிருக்கிறது என்பது கேள்விக்குறியான ஒன்றாகவே இருக்கும். தேவன் என்னோடு பேசுகிறாரா? வேதத்திலே வாசிச்சோம், அவர் ஏலி இடத்திலே பேசவில்லை என்று சொல்லி வாசிச்சோம். ஏலி சாதாரண மனிதன் அல்ல, பல பொறுப்புகள் ஏலி இடத்திலே கொடுக்கப்பட்டது. ஏலி ஒரு தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல, அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்து தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தான். பல பொறுப்புகளை கடவுள் கொடுத்தார். அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக அவன் இருந்தான். தேவனுடைய வெளிப்பாட்டை நேரடியாக பெற்ற மனிதன். தேவனுடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே சென்று பலி செலுத்தி அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற பொறுப்பு அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. மோசேயினுடைய ஆகமங்களை தன்னுடைய கரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறவன் எப்போதும் தேவனுடைய ஜனங்களுக்கு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை போதித்து ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பும் ஏலியிடத்திலே கொடுக்கப்பட்டது. இத்தனை பொறுப்புகள் ஏலிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏலி கண் குருட்டாட்டமான நிலைமையிலே, தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாதவனாய் வயது சென்ற நிலையிலே ஆசனத்திலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நமக்கு பல பொறுப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுல நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு கொடுத்தவற்றை நான் சரியாக செய்கிறேனா என்பதுதான் கேள்வி. எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து அல்லது சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் சரியாய் நிறைவேற்றுகிறவனா இருக்கிறேனா? ஏலி நிறைவேற்றலைங்க. தேவன் ஏலியோடு கூட பேசல. சாமுவேலை 3 தரம் கூப்பிடுகிறார். வேதம் சொல்கிறது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். 3 தரம் ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறார். தரிசனத்தில் அல்ல, சொப்பனத்தில் அல்ல, நேரடியாக லைவ்ல நடக்குது. சாமுவேலே சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். சாமுவேலாலே கேட்க முடியவில்லை. ஏலிடத்துல ஓடுறான். கூப்பிட்டீங்களா, நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான்.
மூன்றாவது முறைதான், நான்காவது முறைதான் ஏலிக்கே புரியுது தேவன் ஏன் சாமுவேலோட பேசுகிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீ எப்படி பேசணுங்கிறத சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களோட பேசுகிறார் அல்லது நீங்கள் அவரோட பேச மறுக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுவதை வைத்துதான் நம்ம ஆராய்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இல்லாம 1000 காரியங்களை நீங்க செய்யலாம். அல்ல கவனிங்க, கடவுள் இல்லாமல் இந்த உலகத்திலே பல காரியங்களை நீங்கள் சக்சஸ் ஆக முடிக்க முடியும். உலகத்தில் இருக்கவன் செய்யறான். அது கூகுள்ல சுந்தர் பிச்சை எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறான், அவனுக்கு கடவுள் தெரியாது. உலகத்திலே அதிகமான சம்பளம் வாங்குறவன் தான், கடவுள் அவனுக்கு தெரியாது. கடவுள் இல்லாமல் நீங்கள் பல காரியங்களை சரியாக செய்துவிட முடியும். ஆனால் தேவன் உங்களோட பேசினால், கடவுள் உங்களோட இடைப்பட்டால், ஆவிக்குரிய ரீதியாக தெய்வம் உங்களுக்கு தன்னை வெளிப்படையாகவே வெளிப்படுத்துவார். நாம இருந்தா நம்ம போற இடம் வேற, அவன் செத்தா அவன் போற இடம் வேற. எனவே கடவுள் நம்மோடு கூட பேசுகிறாரா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு நான் ஒரு சொல்ல விரும்புறதுல, 3ஆம் அதிகாரத்திலே தேவன் சாமுவேலோட பேசினார். என்ற பேசினார் அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்லா கவனிங்க. சண்டே கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு சாமுவேலை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம். சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும்போது தேவன் சாமுவேலோட பேசினாருங்கிறத சொல்றோம். ஆனா என்ன பேசினாருங்கிறத சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? சாமுவேலை கடவுள் கூப்பிட்டார், சாமுவேலோட ஆண்டவர் பேசினார், சாமுவேல் கர்த்தருக்கு பயந்திருந்தான். எல்லாம் உண்மைதான். கர்த்தர் அன்புள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம், தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர், எல்லாம் உண்மைதான். சாமியிடத்திலே தெய்வம் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்க போற, அவருடைய குடும்பத்தில் நடக்க போற நியாய தீர்ப்பை குறித்து தேவன் சாமுவேலோட பேசினார். சாதாரண பேச்சு கிடையாது அது. ஏலியுடைய குடும்பத்திலே நடக்க போகிற நியாய தீர்ப்பை தேவன் சிறு பிள்ளையிடத்திலே சொன்னார். நம்ம நரகத்தை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றோம். சின்ன பிள்ளைகளே அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் பரிசுத்தர், நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், அதைத்தான் நம்ம அதிகமா சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கடவுள் ஏலிக்கு நடக்க போற, குடும்பத்தில் நடக்க போகிற நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? கடவுளுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கடவுளுக்கு எப்படி பயந்து நடக்கணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை ஏலி கொடுத்தாரு, அந்த பொறுப்பை மீறும் போது கடவுள் எவ்வளவு பெரிய தண்டனை ஏலியுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். பேசுகிற பேச்சை மனிதன் கேட்க மறுக்கிறவனாய் இருக்கிறான். ஏலிக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் பேசுகிறார், ஏலியோடு கூட பேசுகிறார், கேட்கவில்லை. சாமுவேலை அனுப்பி சாமுவேலோடு பேசுகிறார். வேதம் சொல்கிறது சாமுவேல் முதலாவதாக பயந்தான், சொல்வதற்கு பயந்தான். பின்பு அவன் வெளிப்படையாக தேவன் என்ன சொன்னாரோ அந்த நியாய தீர்ப்பை அப்படியே ஏலிடத்தில் ஒப்புவித்தான். அதற்கும் ஏலி செவி சாய்க்கவில்லை. கடவுள் பல நேரங்களிலே நம்ம எச்சரித்துக் கொண்டு நம்ம பேசிக்கொண்டே இருப்பார். நம்முடைய பாவங்களை, நாம் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுடைய மனுஷர்கள் மூலமாகவோ அல்லது வேதத்தின் மூலமாகவோ தேவன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு முறை அல்ல, பல முறை பேசுவார். ஏலிக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்பட்டது. ஏலி எந்த விதத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை சரி செய்ததாக வேதத்தில் வாசிக்கவே முடியாது. ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்புக்கு முழுவதுமாக தன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக மாறி போனதை நம்ம பார்க்கிறோம். எனவே அவர் பேசுவானால் என் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுங்க.
நான் மாற்றம் நிகழாம தெய்வ சமூகத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனம். என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும், என் பேச்சில மாற்றம் இருக்கணும், எல்லாத்திலையுமே மாற்றம் இருக்கணும். கடவுள் என்னோட பேசுவாரானால் என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவர் என்னோட பேசினாருங்க, என் வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சுங்க, அதோடு முடிச்சுக்கிறோம். அற்புதம் அடையாளம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாட்டு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எதில் இருக்குன்னா, கடவுள் நம்மளோட பேசணும், நான் அவரோட கூட பேசணும், அவர் எனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் சொல்லணும். இந்த உறவு மேம்படும் போதுதான் நான் ஆவிக்குரியதிலே வளர்ந்தவனாக இருக்க முடியும். எனவே தேவன் நம்மோடு கூட பேசுவானால் நான் கேட்கிற நிலைமையில இருக்கிறேனா அப்படிங்கிற கேள்வியை நம்ம உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அவர் என்னோட கூட பேசுவாரானால் நான் கேட்கிற நிலைமையிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறதா? அதில் நான் தோல்வியிட்டு இருக்கிறேனா? ஒருவேளை நான் அப்படி இருந்தேன்னு சொன்னா என்ன நான் சரி செய்ய வேண்டியது அவசியம். சாமுவேலோட நியாய தீர்ப்பை குறித்து தேவன் இடைபடுகிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? இதுதான் இதை வச்சுதான் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஏன் யுத்தம் வந்தது? ஏன் தேவன் மனிதனோடு பேசினதை கேட்க மறுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் யுத்தம் வந்தது? இஸ்ரவேலரே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பெலிஸ்தர் வந்து பாளையத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு, ஏழுடைய குடும்பத்தை சங்கரிப்பதற்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தையே வகுக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தையே வகுக்கிறார். ஏலிக்கு மாயத்திற்பை குறித்து சொல்லியாச்சு. ஏலி திருந்தின பாடில்லை. ஏழுடைய குடும்பத்திற்கு செய்ய போகிறதை தேவன் பெலிஸ்தர் மூலமாக அதை செயல்படுத்துகிறார். பல நேரங்கள்ல நம்ம பாவம் செஞ்சுட்டு பாவ அறிக்கை செய்யாம, தேவனோட ஒப்புரவாகாம, கடவுளுடைய பேச்சை கேட்காம, கடவுளை அசட்டை பண்ணி கொண்டே இருப்போமானால் பாவத்தின் விளைவு எப்படி வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அது தேவனே நம்மளுக்கு அதை அனுமதிப்பார். தேவனே அதை அனுபவிப்பார். 2-3 தடவை ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏலி கேட்கல. கடவுள் பெலிஸ்தரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இன்று கர்த்தர் நம்மை பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடித்தது என்ன என்று சொல்லுகிறார்கள். 4000 பேர் மாண்டாச்சு. 4000 பேர் செத்து விழுந்துட்டாங்க. திரும்ப உட்கார்ந்து மூப்பரானவர்கள் என்ன செய்திருக்கணும், ஏன் இது நடந்தது, எதற்கு நடந்தது, கடவுள் நம்ம மீது ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறாரு, ஏதாவது நம்மிடத்துல பிரச்சனை இருக்குதா ஆராய்ந்தார்களா என்றால் இல்லை. என்ன சொல்றாங்க? இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? கடவுள் மேலதான் பலி போடுறோம். ஏப்பா நம்மளுக்கு இப்படி செஞ்சாரு, ஏன் இதை பண்ணாரு, நம்ம நல்லா தானே இருந்தோம், ஏன் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மளை இப்படி பண்ணிட்டாரு? கடவுள் மேலே பழியை தூக்கி போடுகிற முரட்டாட்டம் உள்ள ஒரு சந்ததியாக இஸ்ரவேல் மாறி போனது. ஏன் இந்த பிரச்சனை வந்தது? எதற்காக ஆண்டவர் இப்படி செய்கிறார்? நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது? என்னிடத்துல ஏதாவது பாவம் இருக்குதா, அல்லது கடவுளுக்கு பிரியமானது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் அமர்ந்து ஆராயவில்லை. உடனே ஒரு பதில் வருது. இன்று கர்த்தர் இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? கேள்வி எழுப்புறாங்க. பல நேரங்கள்ல நாம செய்யற அதாங்க காரணம். அதைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். முதலாவது, காரணத்தை அறிந்து கொள்ளாமல் கர்த்தரோடு வழக்காட நினைக்கிறார்கள். என்ன காரணம்னு அவங்க விசாரிக்கல, உட்கார்ந்து ஆராயல. 4000 பேர் மாண்டாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், இப்படிதான் போறாங்களே ஒழிஞ்சு அவர்கள் உட்கார்ந்து காரணத்தை ஆராயாதபடிக்கு தேவனோடு கூட வழக்காடுகிறவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் மீது பலி சுமத்துவர்களாக இருக்கிறார்கள்.
என்னுடைய தோல்விக்கு காரணம் தேவனை நம்பாமல் என்னுடைய சுய பலத்தை நம்பும் போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரியதாக தோல்வி வரும். என் சுய பலத்தை நம்பினாலோ அல்லது என்னுடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வைத்து நான் சென்றாலோ நிச்சயமாக ஆவிக்குரியதிலே கண்டிப்பா தோல்விதான் நம்மளுக்கு வரும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. அதான் நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லாதான். எந்த செயலை எடுத்தாலும் இந்த செயல் தேவனுக்கு பிரியமா, நான் செய்கிற செயல் தேவனுக்கு பிரியமா இருக்குதா, தேவனோட பேசுங்க, ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க அந்த காரியத்தை. ஆண்டவனுக்கு பதில் கொடுப்பார். இந்த வழியில நான் போகலாமா ஆண்டவரே, நான் அதை செய்ய போறேன், இதை செய்யலாமா, நான் இந்த வேலையை செய்ய போறேன், இந்த வேலை எனக்கு பிரியமா, உமக்கு பிரியமா இருக்குமா, தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. நீங்க சாமியினுடைய மதர் அண்ணால் ஒரு பாட்டை பாடுவாங்க. அதில் ஒரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்களே, அதில் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். எத்தனை உண்மையானது பாருங்களேன். கர்த்தரோடு வழக்காடக்கூடாது, எப்போதுமே தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்கள், தேவனோடு வழக்காடுவர்கள் நொறுக்கப்படுவார்கள். இங்க அதான் நடக்குது. உட்கார்ந்து தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆராயல. தீர்க்கதரிசி சாமுவேல் இருக்கிறார், அவற்றை ஆலோசனை கேட்கல. தேவனுடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்கல. அடுத்து என்ன செய்யலாம்? ஒரு தோல்வி வந்த ஒரு பாடம் நம்மளுக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த தோல்வியை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், அதுலயும் தோல்வி தான் வரும். அதுதான் பண்றாங்க இங்க. ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தன்னை உருவாக்கினவரை நோக்கி களிமண் ஏன்பா அப்படின்னு வழக்காட முடியாது. எனக்கிட்ட பாவத்தை வச்சுக்கிட்டு, எனக்கிட்ட தேவனுடைய பிரியமில்லாத காரியத்தை வச்சுக்கிட்டு தேவனோடு நான் எப்படி வழக்காட முடியும்? பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறது தெரியுங்களா? ஆவிக்குரிய ரீதியாக ஏதாவது தோல்வி அல்லது என் வாழ்க்கையில ஏதாவது தோல்வி நடந்துருச்சுன்னா உடனே ஏதாவது குற்றம் சாட்டுறோம், கடவுள் மேலதான் பலிய போறோம். இந்த கடவுளுக்கு கண் இல்லை, நான் அவருக்கு இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் விசுவாசமா இருந்தேன், அப்படிதான் செய்யறோம். கடவுள் மேலதான் நம்ம கிளிக்கிறோம், கடவுளோட வழக்காடுகிறோம். கடவுளோட வழக்காடவே முடியாதுங்க. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அன்பு நிறைந்தவர் தான், கிருபையுள்ள தெய்வம் தான், பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் தான். அதே உள்ள கடவுள் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற என்ற பிரிவில் வாசிக்கிறோம். பட்சிக்கிற அக்கினி, அவரோட எதிர்த்து நிற்கவே முடியாது. தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி தோல்வி வந்தவுடனே தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பாமல் தோல்வி வந்தவுடனே கர்த்தர் மீது பலியை சுமத்துகிற ஒரு கூட்டமாக இஸ்ரவேல் மாறி போனது. எல்லாம் இருக்குது. சாமுவேல் வளர்ந்தாச்சு, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று எண்ணப்படுகிறான், தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஜனங்கள் தேவனை தேடவில்லை, அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. தங்களுடைய சுயபலத்தின் மேல் அவர்கள் சார்ந்து ஆண்டவரோட வழக்காட நிற்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் நினைச்சு பயப்படணுங்க. இப்பெல்லாம் வேதத்தை திறக்கிறோமோ கர்த்தர் நீதி உள்ளவர், அது எல்லா விஷயத்தையும் அவளுக்கு வெளிப்படையாகவே இருக்குது. நீங்க எதையுமே அவரிடத்துல மறைக்க முடியாது. ஒரு சின்ன தப்பு சொன்ன கூட மறைக்க முடியாது. அவர் நீதி உள்ளவர். வேதத்தை திறக்கும் போது தேவன் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் எழுதி கொடுத்த அந்த வேதம்
அதை வாசிப்பதற்கு, அவர் என்னோட கூட பேசுவதற்கு நான் எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் கடந்து போகணும். அவரோடு ஒரு வழக்காடவே முடியாது. நாம் வழக்காடுவோமானால் நொறுக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 1:18 எதற்காக நாம் அவரோடு கூட வழக்காட வேண்டும் என்று சொல்லி ஏசாயா எழுதுவார். அழகா இருக்கும் அந்த வேத வசனம். வாசிங்கத. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாக மாற்றக்கூடிய தெய்வத்துக்கு முன்பாக நீங்க போய் நின்று அவரோட வழக்காடு. உன் பாவத்துக்காக வழக்காடு. ஐயோ, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, என் பாவத்தை மாற்றுங்க, என் பாவத்தை மன்னிங்க. இதுக்கு போய் தேவ சமூகத்தில் வழக்காடுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக தோல்வி வந்த உடனே கடவுள் இருக்கிறாரா? எல்லாம் சரியா நடக்கும் போது நம்ம கர்த்தரை எதுவுமே சொல்றது கிடையாது. என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் போது, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே இது நீங்க தந்துட்டீங்க, இதுதான் நம்ம செய்யறோம். அதே விஷயத்தில் ஒரு சின்ன தோல்வி வந்து ஒருபாடு நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கோம். ஏன் வாழ்க்கையில் இது நடக்குது? நல்லாதானே இருந்தேன், நல்லாதானே விசுவாசத்தோடு இருக்கிறேன், நல்லாதானே ஆவிக்கு ரீதியா இருக்கிறேன். நம்ம உட்காந்து ஆராயிறது இல்லை. உடனே கடவுள் மேலதான் குற்றம் சாட்டுறோம், கடவுள் தான் குறை சொல்றோம், இல்லது சபையை குறை சொல்லிட்டு போறோம். இது ரெண்டு தான் நடக்குது. கண்பானவனுடைய பிள்ளைகளே, கடவுள் பேசும்போது அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்களா இருக்கணும். அவர் பேசும்போது அதை கேட்கிற மனிதனாக இருக்கிற ஒழிஞ்சு கேட்க மறுக்கிற மனிதனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இங்க என்ன நம்புனாங்க பாருங்களேன். நிறைய நேரங்களில் நம்ம எதை நம்புறோம்னா, இந்த உலகம் பார்க்கிறோம், உலகத்தை நம்ம பாருங்க. உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவன், மனிதன் உலகத்தை நம்புறான், சிருஷ்டித்தவரை நம்புறதில்லை. உலகத்தை நம்புறான், பல கற்பனை இல்லை, உலகம் உண்டாயிருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லி நம்புறான். ஆனால் சிருஷ்டித்த தேவனை ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, நம்புறதே கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம கடவுளையே நம்புறது கிடையாது. ஆனா நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம். நம்முடைய சுயத்தினாலே எல்லாத்தையும் சாதிச்சோம் நினைக்கிறோம், கடவுளை விட்டுறோம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுளை மறந்துட்டு என்னெல்லாம் செய்யறோமோ செஞ்சு பிடிச்சிடுறோம். ஆண்டவரே நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லைன்னா மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சிவசுபத்தில் நிற்கிறோம். அது அல்ல, அவர் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கணும். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தோல்வி வந்த உடனே அதை தொடர்ந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல, இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். கர்த்தரை விட்டான். யாரை விட்டுட்டான்? கர்த்தரை விட்டாச்சு. அது நம்மை ரட்சிக்கும். எது? உடன்படிக்கை பற்றி வந்துருச்சுன்னா போதும், நாம வெற்றி அடைஞ்சிடலாம். எப்படி மனிதனுடைய சிந்தனை மாறுது பார்த்தீங்களா? உடன்படிக்கை பற்றியை கொடுத்த தேவனை மறந்துவிட்டு உடன்படிக்கை பற்றியின் மேலே பற்று வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது வந்தா போதும். ஏன்? அவங்களுக்கு தெரியும் பல விஷயங்கள்ல உடன்படிக்கை பற்றி உதவி செஞ்சிருக்குது, அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதனாலதான் அது வந்துட்டா போதும்னா அது மேல பற்று வைக்கிறத பார்க்கிறோம். 2வது பாயிண்ட், என்னுடைய பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த நாள்ல இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு வெற்றியை உண்டு பண்ணாது. இன்னைக்கு நான் ஆவிக்குரிய ரீதியாக எப்படி இருக்கிறேன்? என் பழைய ஆவிக்குரிய அனுபவங்களோ அல்லது பழைய ஆவிக்குரிய ரீதியாக நான் வளர்ந்ததோ இன்றைக்கு அது எனக்கு உதவி செய்யாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவராக தான் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்க, அப்பா நீ அப்படியெல்லாம் இருந்த, அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது எங்கேயுமே வேதத்தில் நீங்க வாசிக்க முடியாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பழைய அனுபவங்களை நான் இன்னைக்கு எதிர்த்து பார்க்க முடியாது. என்ன நினைச்சு பார்க்கலாம். அந்த அனுபவம் என்னை ஆவிக்குரிய ரீதியாக இன்னைக்கு நான் உயர்த்தாது, ஒருபோதும் உயர்த்தாது. இன்னைக்கு நான் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறேன், நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், நான் ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய பழைய அனுபவங்கள் இன்றைக்கு எனக்கு ஒருபோதும் வெற்றியை தராது. அது நம்மை ரட்சிக்கும் என்று சொல்றாங்க. எது? அதை கொடுத்த தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் உடன்படிக்கை பெட்டியின் மீது நம்பிக்கை வைக்கிறத பார்க்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம அதான் செய்யறோம்.
கடவுளை மறந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொருள் மேல என்ன செய்யறோம்? அதிகமாக பற்று வைக்கிறோம். தேவனை மறந்துடுறோம். தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது மேல பற்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இறுக்க பிடிச்சுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் கடவுள் கொடுத்தார், அது எப்படி கொடுத்தாருன்னு ஆராயிறது கிடையாது. அது அல்ல, அதை தந்த தேவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். அதை கொடுத்த தேவன் மீது என்னுடைய நம்பிக்கை அதிகமா இருக்கணும். அதைத்தான் நம்ம இருக்க பூட்டி பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதான் பார்க்கலாம். பெரிய தோல்வி, 4000 பேர் மரித்து போனார்கள். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் மிகப்பெரிய வெற்றி வரும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். கர்த்தரை மறந்தாச்சு. என்னாகுமாம் 10ஆம் அதிகாரம் 33 35 வரை வாசிங்களேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்களுக்கு முன்பாக சென்றது. இதைத்தான் நினைச்சு பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி அப்ப நம்ம பாளையத்தில் இருக்கும்போது நம்ம எங்கே இளைப்பாறணும், எங்கே போய் தங்கணும், எங்கே வாசம் பண்ணணும்னு சொல்லி அழகா காட்டிக்கிட்டு போனுச்சு. அதை கொண்டு வந்தா போதும். அன்னைக்கு அது கிரியை செய்தது. அன்னைக்கு எனக்கு அது வழி நடத்தினது. அன்னைக்கு எனக்கு அது வெற்றியை தந்தது. அது வந்தாக்க போதும், இந்த வெற்றி நம்மளுக்கு வந்துடும். பாத்தீங்களா? பழைய அனுபவங்கள், பழைய காலத்திலே தேவன் நமக்கு வாழ்க்கையில செய்த கிரியைகள் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லி நம்ப கூடாது. என் ஆவிக்குரியதாக இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன், தேவனுக்கு எனக்கு உள்ள உறவு எப்படி இருக்குது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கிறார். பழைய அனுபவங்கள் எனக்கு ஒருபோதும் புதிய அனுபவத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அடுத்தது 11-12 வாசிங்க. அதிலே, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டமாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்குமென்றான். இதை பார்க்கிறோம். உடன்படிக்கை என்ன பண்ணுது? உடன்படிக்கை பெட்டி அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உடன்படிக்கை பெட்டி என்ன எப்ப காப்பாற்றும்னா, 5ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். யோசுவா ஜனங்களிடத்துல என்ன கேட்கிறாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். முதலாவது நான் என்ன சரி செய்யணும், தேவனுக்கு முன்பாக என்ன நான் பரிசுத்தப்படுத்தணும். கல்லுடைய சமூகத்தில் வந்து முதலாவது என்ன நான் ஆராயணும். ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது பாவம் இருக்கா? அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வார். பெட்டி என்னை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது. பெட்டி இந்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் அதை முதல்ல யோசுவா செய்ய சொல்றார். உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் யோசுவத்தில் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணுங்கிறத கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். எப்ப என்னோட கூட தேவன் பேசுவார்? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பிரகாரமாக நான் செய்யும் போது மட்டும்தான் தேவன் அவரோட பேசுவார். அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அப்ப ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தானிலே கால் வைத்த பிற்பாடு அங்கே யோர்தான் 2ஆக பிளக்குறதுன்னு பார்க்கிறோம். இந்த இதை யோசிச்சு பார்க்கலாம். சண்டையில தோல்வி வந்துருச்சு, பெட்டி அதை பண்ணுச்சு. அங்க என்ன பண்ணுச்சு? யோர்தான் 2ஆ பலந்துச்சு. இன்னைக்கு அது நடக்கும், இன்னைக்கு அது எனக்கு செய்யும், இன்றைக்கு அது கிரியை செய்யும். இப்படிதான் பண்றாங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காளங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் எரிகோ பட்டணத்தை எப்படி வீழ்த்தினாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எரிகோ பட்டணத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். நீ இதன்படி செய்தால் மட்டும்தான் இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணும்? நீங்க 6 நாள் பெட்டியை சுமக்கணும், அமைதியா நீங்க நடந்து போகணும்.
7ஆம் நாள்ல பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது எக்கால ஊதணும், ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது எரிகோ மதில் விழும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க. இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்க்கறாங்க. 4ஆம் அதிகாரத்துல சாமுவேல்ல அன்னைக்கு பெட்டி அதை பண்ணுச்சு, யோர்தானை பிளந்துச்சு, எரிகோ கோட்டையே தகர்த்து போட்டுச்சு. இன்னைக்கு அதே பெட்டி இந்த யுத்தத்தில் நம்மளுக்கு வெற்றி தரும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. எப்படி தரும்? என்னுடைய என்னுடைய பழைய விசுவாச வாழ்க்கையானது இன்றைக்கு இருக்கிற என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இருக்காது. நான் அன்னைக்கு ரொம்ப கீழே இருந்திருப்பேன், இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில அதிகமா இருந்திருப்பேன். அன்னைக்கு நான் அதிகமா இருந்திருப்பேன், இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில குறைஞ்சிருப்பேன். இது எனக்கு ஒருபோது சமத்தை ஏற்படுத்தாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நான் எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நேத்து எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் அது கணக்கிலே வராது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேன்னா ஆண்டவருக்கு எனக்கு உள்ள உறவு கரெக்டா இருக்குதா, இதுதான் முக்கியம். இவங்களுக்கு யோசனை எங்க வந்துச்சு பாத்தீங்களா? பெட்டி இதெல்லாம் நடத்தினது. யோர்தானை பிளந்துச்சு, பாளையத்தில் தங்குவதற்கான இடத்தை காட்டுனுச்சு, எரிகோ மதிலை வீழ்த்தினுச்சு. இவ்வளவு வல்லமை இருந்த பெட்டி இன்றைக்கு பாளையத்துக்கு வருமானால் இந்த போரிலே எங்களுக்கு வெற்றியை தரும் என்று தவறான ஒரு எண்ணம். அது அல்ல, அதை தந்த தெய்வத்தை மறந்து போனார்கள். அதான் சொன்ன, அதை கொண்டு வந்தால் அது நம்ம என்ன செய்யும்? இதுல இருந்து வெற்றி தரும். எப்படி வெற்றி தரும்? ஒரு பக்கம் தேவனுடைய ஆலயம் சீர்கட்டு கிடக்குது. இங்க நீங்க அந்த வசனத்துல வாசிங்களா, 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாராகிய ஓப்பினியும் பிரகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே, ரொம்ப அழகான அருமையான பிள்ளைங்க 2 பேரும் இல்ல, அப்படித்தானே? நல்லா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுரை வேலையை அழகா செஞ்சு கொண்டு பலியெல்லாம் அழகா செலுத்துற பிள்ளைங்க 2 பேருங்க பெட்டியை இறுக்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானதை பிள்ளைகளே, கடவுள் ஒரு செயலை செய்ய விரும்புவானால் அதை தடுக்க யாராலும் முடியாது. ஏலினுடைய குடும்பத்திற்கு செய்வ போவதை தேவன் நிறைவேற்றும்படியாக இந்த காரியம் நடக்கிறது. யுத்தம் ஏன் வந்துச்சு? அறையவே இல்லை. யுத்தம் கர்த்தனால் வந்திருக்குதா? இங்க ஏலினுடைய குடும்பத்தை சங்கரிப்பதற்கு தேவன் இந்த யுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு புரியல. பெட்டி வந்தா சரியாயிடும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அங்கே ஓப்பனியும் பிரகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எண்ணிலே இருந்தார்கள். போய் எடுத்து வரதுக்கு ஆள் அனுப்புறாங்க. தோல்வி வந்த உடனே தோல்விக்கான காரணத்தை நாம் ஆராய வேண்டியது அவசியம். என் வாழ்க்கையில தோல்வி வருது, வேலையில் இருக்கலாம் அல்லது விசுவாச வாழ்க்கையில் இருக்கலாம். நான் பல என்ட்ரி அட்டன் பண்றேன், எனக்கு வேலை கிடைக்கல ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம சொல்லலாம். ஆண்டவருடைய பேசுங்க. பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். பல நேரங்களில் பல விஷயங்களில் கடவுள் இடைபடுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுகிறார். தனிப்பட்ட விஷயத்தில் தேவன் வேதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் பேசும்போது நாம் அவர்களுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு மனதுள்ளவர்களாய் நாம் மாறணும். அவனுடைய வேதத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து வைக்கணும். கடவுள் பேசும்போது அதை கேட்க அல்லது மறுதளிக்கிற மனிதனாக நான் மாறி போய்விடக்கூடாது. கேட்கிற மனிதனாக நான் இருக்கணும். அவர்கள் தேவனுடைய பதிலுக்காக ஒருபோதும் காத்திருக்காத ஒரு மனிதர்களாய் மாறி போனார்கள். தோல்வி வரும்போது தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. ஏன் ஆண்டவரே இது நடக்குது? என்ன என்னிடத்திலேயே கண்டேன். பல விசுவாச வீரர்கள் அதான் செஞ்சாங்க. ஏன் ஆண்டவரே இது நடக்குது? எனக்கு என்னிடத்துல என்ன இருக்குது? எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் சரி செய்ய வேண்டியது ஏதாவது என்னிடத்துல இருக்குதா? நான் அதை சரி செய்யணும், எனக்கு அதை காண்பீங்க. இப்படிதான் போய் நிற்கணும். முடிஞ்சு ஆண்டோடு கூட எதிர்த்து வழக்காடவே முடியாது. நான் பல விஷயங்களை பார்க்குறோம். முதல்ல குறை சொல்றது எதை சொல்றாங்க? நான் கடவுளை சொல்லிடுவோம்.
எனக்கு இது வர வேண்டியது இது வரல, இந்த தேவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்கான்னு கேட்டுறோம். ரெண்டாவது குறை சொல்றது சபையை சொல்றோம். இதெல்லாம் நம்ம நிறுத்திக்கிறணும். எந்த தோல்வியா இருந்தாலும் இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத ஒன்று இல்லை, கடவுளால் தீர்க்க முடியாத ஒன்றுமே கிடையாது. இல்லை, எல்லாம் தேவனாலே கூடும். தெய்வ சமூகத்தில் போய் நிற்கணும். ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்குது, என்னிடத்துல என்ன இருக்குது எனக்கு வெளிப்படுத்துங்க. வேதத்தை திறந்து வாசிங்க, கடவுள் உங்களோட பேசுவார். நாம் பேசுவதை கேட்கிற மனிதர்களாக மாறணும். கேட்கிற மனிதர்களாக மாறும்போது தான் கடவுள் நம்மளோட பேசுவார். பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கணும். இல்லைன்னா முகத்தை கூட பார்க்க முடியாது. எங்க கடந்த நாட்கள்ல எங்க ஸ்கூல் நடந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம்தான். என்னால் அது ஜீரணிக்க முடியல. நாங்கள் அவ்வளோ ஃபிட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேரும், நானும் என்னோட வேலை பார்க்குற கொலிக்கும். ஒரு சின்ன விஷயம்தான், அதில் அவர் தப்பு செஞ்சிட்டாருன்னு என்னால் அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அதை நான் சரி செய்யறதுக்கு பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பாடுபட்டு சரியானோம். அவரும் பல நேரங்களில் என்னோட பேச வருவார், என்ன நினைப்பாருன்னு தெரியல, போயிடுவார். நானும் அதை சரி செய்யணும், எவ்வளோ அழகா பழகணும், இந்த சின்ன விஷயத்தை மனுஷன் செஞ்சுட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு அந்த எண்ணம் வரும். ஆனாலும் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளையாச்சு, நாளைக்கு நம்மளை சொல்லுவாரு, நீங்க வந்து என்னோட பேசிக்க வேண்டியது, என்னை ஒப்புர வைக்கணும். பேசிட்டோம், ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் உறவு சரியில்லைன்னாவே நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைங்க நம்மளோட பேசமா இருக்குது, நாம பிள்ளைங்களை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறோம். மனைவியா இருந்தாலும் சரி, அதான் நடக்குது குடும்பத்துல. அப்ப நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மளை ரட்சித்த தெய்வம், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம பேசாம பல நாட்கள் இருப்போமானா அது எப்படிங்க? அது கேட்டா வேலை பழு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் சொல்றோம். அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறார், நித்திய வாழ்வுக்கு என்னை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை எனக்கு அளித்திருக்கிறார். நான் அவரோட பேசாம வாரம் முழுவதும் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்துடுறேன். இது அல்லங்க, இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை கொடுத்த தேவனுக்கு நான் என்ன மரியாதை செலுத்துறேங்க தான் முக்கியம். இங்கே கொடுத்திருக்கிற புதிய உடன்படிக்கை என்பது ஒரு அடையாளம். என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். அங்க போய் அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கு பெற்றா எனக்கு அப்படியே அதுல பங்கு இல்லைன்னு வைங்களேன், மனசு பட்டன்னு அடிக்கும். ஒரு நாள் அதுல எடுக்கலன்னா எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. என்ன பாரமா இருக்குது? அது அல்ல. அதை கொடுத்த தேவனத்திலே நான் எந்த அளவுக்கு உறவுல இருக்கிறேன், அல்லது இதை எடுப்பதற்கு எனக்கு என்ன தடை இருக்கிறது, இது அல்ல. இதை கொடுத்த தேவனிடத்தில் என்னுடைய மரியாதை இருக்கணும், அவரிடத்துல எனக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அது இருக்குன்னா இது எனக்கு அதான் சாதாரணமா கையில வரும். அவங்க அப்படிதான் பண்ணாங்க. கடவுளை மறந்து விட்டு உடன்படிக்கை பெட்டி போர்க்களத்தில் வந்து விட்டால் எங்களுக்கு அது வெற்றியை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பினாங்க. அது மிகப்பெரிய தோல்வியை தான் அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு பார்க்கிறோம். என்னுடைய பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு ஒருபோதும் எனக்கு பலனை தராது. இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் எப்படி ஆவிக்குரியவனாய் நிற்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்தில் நான் எப்படி இருக்கிறேங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். அடையாளத்தை விட அதை நடப்பிக்கிற தேவன் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அடையாளம் முக்கியம் அல்ல, அந்த அடையாளத்தை தந்த தேவன் மேலே நான் எவ்வளவு பற்றுறுதியா இருக்கிறேன், எவ்வளவு பாசமா இருக்கிறேன், எவ்வளவு பயபக்தியா இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். தாவீது எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அது மட்டும் வாசிங்களேன்.
ஒன்னு சொல்ல வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். ராஜாவுக்கு விரோதமாக தந்திரமாய் செயல்பட்டு அப்சலோம் சனங்களை சேர்த்துக் கொள்கிறத பார்க்கிறோம். ராஜாவிட்ட முறையிடுறதுக்காக, ராஜாவிட்ட வழக்கு சொல்றதுக்காக வர்ற ஜனங்களிடத்துல, அங்க போகாதப்பா, அங்க ஒண்ணுமே நடக்காது, நான் உனக்கு அதை செய்யறேங்க வா அப்படின்னு சேர்க்கிறான். ஜனங்களை அதிகமாக சேர்த்து கொண்டே வர்ற வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. இல்ல அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யங்களை சேர்த்துக்கிறத பாக்குற ஒரு வசனத்துல இருக்கும் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயஞ்செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும். எவ்வளவு ரகசியமா தந்திரமாக செயல்படுறான் பாருங்க. தாவீதுக்கு எதிராக, தன்னுடைய தகப்பனுக்கு எதிராகவே செயல்படுகிற அப்சலோம் தந்திரமாக தகப்பனத்திலே போற எல்லா ஜனங்களையும் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள முயற்சிக்கிறான். அடுத்த வசனம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தஞ்செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எல்லாருடைய இருதயத்தையும் அப்சலோம் கலந்து கொண்டான். இன்னும் நீங்க கீழே வாசிப்பீங்களா, ஐஸ்வர்யவான்களை எல்லாம் அவன் சேர்த்து கொண்டான். 10வது வசனம் வாசிங்களேன். 10வது வசனம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல. எவ்வளவு தந்திரமான செயல்களை ஈடுபடுறான் பாருங்க. நான் ராஜாவாக மாறிவிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றான். ஜனங்களை சம்பாதிக்கிறான், ஐஸ்வர்யவான்களை சம்பாதிக்கிறான். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். இங்கே அப்சலோமுக்கு பயந்து ராஜா தேசத்தை விட்டு வெளியே போறதுக்கு ரெடி ஆகிறார். இருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை, மனைவிகள்லாம் செட்டில் பண்றாரு, எல்லாமே பண்ணி முடிக்கிறாரு. ஒரு பக்கம் ராஜாவிடத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் போய் அப்சலோம் பக்கம் சேர்ந்தாச்சு. இப்ப ராஜா தனிமையா இருக்கிறார், அவரோடு கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்திலே ஈத்தாய்ங்கிற ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. அந்த மனுஷனை பத்தி நீங்க வீட்டுல போய் பாருங்க, அவன் எங்க இருந்து வந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. 23ஆம் வசனம் வாசிங்க. சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். எல்லாம் நடந்து போறாங்க. ராஜா அழுகிறார், ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. இவ்வளவு பெரிய 12 கோத்திரங்களையும் ஆண்ட ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளை ராஜாவாக மாறினதினாலே தேசத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவளுக்கு வருகிறது. ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. 24 வாசிங்க. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க, ராஜாவே தேசத்தை விட்டு போறார், இந்த உடன்படிக்கை பெட்டியும் ராஜாவோட என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். இங்க இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா அப்சலோம் ராஜா ஆயிட்டார், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவர் மரியாதை செலுத்த மாட்டார். எனவே இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யலாம்னா, தாவீது எங்கே போய் தங்குறாரோ அங்கே போய் இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீர் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். திரும்ப வரப்பண்ணுவார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? உடன்படிக்கை பற்றி அல்ல, செயல்படுகிறவர் கர்த்தர். அவர் நினைப்பாரானால் இந்த உடன்படிக்கை பற்றி என்னை ஒருபோதும் காப்பாத்தாது. அவருக்கு தெரியும், இந்த உடன்படிக்கை பற்றி தந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவர் நினைப்பாரானால் என்னை மீண்டும் இந்த தேசத்துக்கு வரவழைப்பார். நம்ம எது மேல நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் ஒருபோது நமக்கு நல்லதை சொல்லித்தராது. உலகம் ஒருபோது நமக்கு பரிசுத்தத்தை சொல்லித்தராது.
உலகம் ஒருபோதும் நமக்கு உண்டாக்கின படைத்த தெய்வத்தை சொல்லித்தராது. உலகம் ஒரு அடையாளம். அதை உண்டாக்கின தெய்வத்தை மறந்து உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் போகக்கூடாது. தாவீதுக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டி அல்ல, உடன்படிக்கை பெட்டியிலே பிரசன்னமாயிருக்கிற வாசம் என்கிற தெய்வம் நினைப்பாரானால் என்னை மீண்டும் இந்த தேசத்திலே கொண்டு வந்து ராஜாவாக வைப்பார். எனவே மறுபடியும் அந்த ஸ்தலத்துக்கே இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றாரு. இவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அங்கே 4ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை போர்க்களத்திலே கொண்டு வந்து வைத்தால் தேவன் எங்களுக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி நினைத்த ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு எந்த அளவுக்கு கொடுமையா இருந்துன்னு சொல்லி நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. போர்க்களத்துல ஓப்பனியும் பினகாசும் மாண்டு போனார்கள். தேவன் எதை நினைத்தாரோ அதை செய்தே ஆகுவார். தேவன் ஏலியுடைய குடும்பத்தை நியாயந்திருப்பதற்கு அவர் செய்த ஏற்பாட்டை இவர்கள் தடுக்க நினைத்தார்கள். எந்த உடன்படிக்கையை பற்றி இறுக பிடித்துக் கொண்டிருந்தார்களோ ஓபினிம் பினகாசும், அதே ஓபினிம் பினகாசும் போர்க்களத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சங்கரித்தார். நம்ம எவ்வளவு பயத்தோடு இருக்கணும் தெரியுங்களா? கடவுளுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். தேவனுடைய வேலையை செய்தவங்க நல்லா கவனிங்க. இவங்க வேலை யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே பெரிய பட்டியலை போட்டேன் ஆரம்பிக்கும் போது. தேவன் பெரிய பொறுப்புகளை கொடுத்த ஒரு குடும்பம். ஏலிக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருந்தது. அவ்வளவு பொறுப்புகளை கொடுத்த ஒரு குடும்பம் ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காததினாலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எவ்வளவு கொடுமையாய் போர்க்களத்தில் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேலையை செய்கிற நீங்களும் நான் எவ்வளவு பயபக்தியா இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு பரிசுத்தமா வாழணுங்கிறது இது நம்மளுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பின் பாடமாக இருக்கிறது. ஓபினி பினகாஸ் இறந்ததை ஒருத்தன் வந்து ஓடி வந்து சொல்றான். எதுவுமே செய்ய முடியாத நிலைமையிலே ஆசனத்திலே உட்கார்ந்திருந்த ஏலி முகங்குப்புற விழுந்து புரடி முறந்து இறந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய மருமகள் அந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரவேலின் மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போனது என்று சொல்லி அவள் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டு அவளும் ஆண்டு போகிறாள். எவ்வளவு பெரிய சங்கரிப்பை கடவுள் உருவாக்குறார் பாருங்க. எவ்வளவு பயம் வேணும். இதெல்லாம் வாசிக்கும் போது உண்மையிலே எவ்வளவு பயமா இருக்குது நம்மளுக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டோடைய வேலையை செய்தவர்கள் தான், ஆண்டோடைய ஆசாரிய ஊழியத்தை செய்தவர்கள் தான். ஆனால் தேவன் எச்சரிக்கும் போது நாம் செய்கிற தவறை நாம் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களை வெளிப்படுத்தல வாசிக்கிற உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக கடவுள் வைத்திருக்கிறார். சாதாரண வேலை இல்லைங்க. அவருடைய பார்வையிலே நீங்களும் நான் ராஜாக்கள், ராஜாக்குடைய குழந்தைகள், நம் ஆசாரியர்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள். இந்த வேலையை செய்து கொண்டு ஒருவேளை என் வாழ்க்கையிலே தவறு நினைக்குமானால் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளுடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவனுடைய மனுஷர்களை கொண்டோ அல்லது வேதத்தை கொண்டு நம்மளுக்கு எச்சரிக்கும் போது நான் அதை சரி செய்து கொள்ளணும். நான் சரி செய்யாமல் அதை மட்டுப்படுத்தி கொண்டே போவேனானால் இந்த பாடம் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. ஒரு முழு குடும்பத்தையும் சங்கரிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின செயல், தேவன் ஏற்படுத்தி வைத்த திட்டம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த சண்டை வருது, திடீர்னு சண்டை வருது, நல்லா தானே ஓடி இருந்துச்சு. கடவுள் போர்க்களத்திலே கொண்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை பேரையும் சங்கரித்து போட்டார். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாங்க தேவ சமூகத்துல. தேவன் எச்சரிக்கும் போது அதெல்லாம் கேட்டாங்களான்னா இல்ல. அதனாலதான் சொல்றேன், தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது கவனமா கேட்கணும், கவனத்தோடு கூட பயபக்தியோடு கூட அதை வாசிக்கணும், ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும், வீட்டில் போய் அதை தியானிக்கணும். எனக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு பேசினார், என்னிடத்துல என்ன தவற சுட்டி காட்டினார், என்னிடத்துல என்ன தவறு இருந்தது, ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்தினீர், நான் இதை திருத்திக்கிறேன், எனக்கு சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. கடவுள் பேசும்போது நான் கேட்க மறுக்கிறவனா இருக்கக்கூடாது. ஒருபோது நான் கேட்க மறுக்கிறவனா இருக்கக்கூடாது. மறுத்தேனானால் ஆண்டவர் 2-3 தடவை எச்சரிப்பார். அடுத்தவங்களை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது, விட்டு போயிடுவார். அவ்வளவுதான். எனவே தெய்வனோடு கூட பேசியிருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் அவருக்கு பயந்து அவரோடு கூட
பேச, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய அவமகிழ்ப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நம்மை துதிக்கிறோம். நீ எங்களோடு ஒரு பேசி இருக்கிறீர். ஏலியினுடைய குடும்பத்திற்கு செய்ய போவதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது என்று சொன்னீர். அதற்காகவே ஒரு திட்டத்தை தீட்டி போர்க்களத்திலே ஏலியினுடைய குடும்பத்தை சங்கரித்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. ஏலிக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவன் தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், தேவனுடைய ஜனங்களை நல்வழிப்படுத்துகிறவனாய், ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறவனாய், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை சுமந்து தேவ ஜனங்களுக்காக போதிக்கிற இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருந்தும் ஏலி அதை சரிவர செய்யவில்லை. தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவன் சரிவர நடத்தவில்லை. பல எச்சரிப்புகள் ஏலிக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சிறு பையன் மூலமாக ஏலியுடைய குடும்பத்திற்கு செய்ய போற நியாய தீர்ப்பை தேவன் வெளிப்படையாகவே சொன்னார். ஆனால் ஏலி அதை அசட்டை செய்தான். வேதம் சொல்கிறது, தன்னுடைய பிள்ளைகள் மீது அவன் அதிகமான பிரியம் வைத்ததினாலே அதை அவனால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நீர் பேசும்போது நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் இருக்கிறோமா? அல்லது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப தேவனுடைய கோபாக்கினை சுமந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காமை துதிக்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும்போது, ஆண்டவரே, அவர் தேவனுடைய பெட்டி என்னை காப்பாற்றாது, அதை திரும்ப அதனுடைய ஸ்தலத்துக்கே கொண்டு போ. தேவன் என்னை காப்பாற்ற நினைப்பாரானால், என்னை திரும்பவும் இந்த தேசத்திற்கு வரவழைப்பாரானால் அவராலே முடியும் என்று சொல்லி அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். அது அல்ல, அதை தந்த தேவனிடத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களோட பேசினதற்காமை துதிக்கிறோம். அந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களிடத்திலே இப்படிப்பட்ட தவறுகள் இருக்குமானால் நாங்கள் அதை சரி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்களுடைய பிள்ளைகளோடும் என்னோடும் கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமான நேரங்களிலே கர்த்தருடைய கிருபையினுடைய ஆளுகை இருந்து பிள்ளைகள் நடத்தும்படியாக ஆண்டவர் ரட்சகருமே பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you.